நட்சத்திர ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த சீரான சிங்கார பொன்மேடை இன்று அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ள நாடகத்தின் பெயர் என்ன? அகாயவாணி ஆயா போட்ட சாணி. அப்படியா? அதே நாடகம் தானே? நானும் சொல்லணுமா? சொல்லட்டுமா? சொல்லியாத்தான் வைக்க வேண்டும். ஆகாய வாணி ஆயா போட்ட சாணி. அது காலையில தருவாங்க முதுவா. அண்ணா, அப்படியாக இருந்தாலும் நாகதேவி அம்மன் பிறப்பு இல்லை என்றால் கஜமுக ஆசுரன் சந்தை. இந்த நாடகத்தில் நான் வந்தபடியால் என்னுடைய பெயர் என்ன, என்னுடைய விருத்தாந்தரம் என்ன தெரியுமா உனக்கு? நாளைக்கு குளத்தூர் கூத்து என்னார வரைய சரி. அப்படியாக இருந்தாலும் அங்கிருந்த மாதர் மெச்ச எங்க இன்னைக்குதான் ஓமலூர் பஸ் ஏறி கீழே விழுந்தேன். அந்தரங்க மாதர் மெச்ச சுந்தர வடிவமுள்ள மற்ற வெளியழகி உச்சமில்லாத ரூபி, ஆயிரம் மின்னலிலே ஜோதி மின்னலை போல வாழ பருவமுள்ள சோழ குயில போல என்னுடைய பெயரோ வைகுண்டத்தை பொற்பிடமாக ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பெயரோ ஆதி மகாலட்சுமி. என்னுடைய பெயர் வைகுண்டத்தை ஆளக்கூடிய. ஆமா, உங்களோட பேரும் ஆதி மகாலட்சுமி. ஆதி மகாலட்சுமி. ஆதி மகாலட்சுமி எடுத்த தாய் தந்தை ஆதி மகாலட்சுமி ஆகப்பட்டவள் எப்படி பிறந்தால் தெரியுமா? எப்படிமா? அண்ணா, உன்னை போல ஒரு அப்பா யாளுக்கு நான் பிறந்தனா? செலவுச்சி போட்டு பார்த்தாங்களா? அப்படி இல்லன்னா எப்படி? அம்மா 6 அப்பா 6 6 காலையில 12 இப்ப 6. அப்படி இல்லன்னா நான் எப்படி பிறந்த பிறந்த இடத்த பாக்குறியா? அப்படியா? அண்ணா அப்படி இல்ல, நான் பாரு ஒரு டைம் தான். சொல்லமா? சொல்லட்டுமா? அம்மா தேவாதி தேவர் குடி
சரி 33 தேவர்கள் ஒருபுறமாகவும் அசுராதி அசுரர்கள் மறுபுறமாகவும் மந்திரகிரி மலையை மத்தாகவும் பார்க்கடலை பாண்டவாகவும் சந்திரனை தூணாக நிறுத்தி ஆதிசேஷன் என சொல்லக்கூடிய நாகப்பாம்பை அணைக்கயிறாக பூட்டி பார்க்கடலை கடைந்தார்கள். சரி, எதற்காக? தேவ அமிர்தத்திற்காக கடைந்தார்கள். தேவ அமிர்தத்தில் 1,80,000 சப்தகன்னிமார்கள் நாங்கள் பிறந்தோம். ஆமா, பிறந்தாலும் அப்படி பிறந்திருந்தாலும் முதலாக ஸ்ரீதேவியாகப்பட்டவள் நான் பிறந்தேன். இரண்டாவது மூதேவியாகப்பட்டவள் பிறந்தார்கள். அண்ணா வந்துட்டாங்க. இது என்ன கோலம் என்ன கோலம் அண்ணா, நான் ஸ்ரீதேவி என சொல்லக்கூடிய ஆதி மகாலட்சுமியாக நான் இருந்தாலும் எனக்கு தக்க 16 வயது பருவம் அங்க ஆன பிறகு அண்ணா எனக்கு ஆயி போச்சு. அண்ணா ஆயி போச்சு. தக்கிட்டு தண்ணி போதுமா உள்ள குடத்துல கொண்டாட்டா எதுக்கு ஆயி போச்சு? அப்படி இல்லண்ணா, நான் வயசுக்கு வந்துட்டேன். என்ன 90 வயசு இருக்குமா? அப்படி இல்லண்ணா, அண்ணா எனக்கு வேப்பிலை கொடுத்து மூலையில உட்கார வச்சுட்டாங்க. என் பேய் பிடிச்சிக்கிச்சா? அப்படி இல்ல, உங்ககிட்ட நான் எப்படிதான் சொல்றது? வாயில பொச்சிலே சொல்லுவேன். ஐயோ அண்ணா, என் முன்னாடி உலக்கி போட்டாங்க. எனக்கு தாண்டறதுக்கு வழி இல்லாதே. அப்படி இல்ல, நான் வீட்டுக்கு தூரம் ஆயிட்டேன்னா. இங்க இருந்து 40 கிலோமீட்டர் போயிருப்பியா? ஐயோ அப்படி இல்லண்ணா, நீ மூலையில உட்கார வச்சு எங்க தாய் மாமுடி எல்லாம் வர சொல்லி எனக்கு எங்க தாய் மாமோட வர சொல்லி எனக்கு என்ன கொடுத்திருப்பாங்க? அண்ணா, எனக்கு ஒரு ரூம் கொடுத்து எனக்கு சீர்வரிசை எங்க தாய் மாமோட கொண்டு வந்து கொடுத்தாங்க. தாய் மாமன் நான் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் யார கல்யாணம் பண்ண தெரியுமா? வயசுக்கு வந்தா கல்யாணம் பண்ணணுமா? ஆமா, அவங்க ஆயா வயசுக்கு வந்தாளா இல்லையா? ஆயா நாளைக்கு கேட்டு சொல்றேன். சரி அண்ணா, அப்படியாக இருந்தாலும் எனக்கு கல்யாணம் திருமணம் ஆகிவிட்டது. என்னை மாலையிட்டு மன்னவர் யார் என்று தெரியுமா? 33 தேவர்களில் முதற் கடவுள் ஆகப்பட்ட சிவன் விஷ்ணு பிரம்மா என சொல்லக்கூடிய ஆதி மாயக்கண்ணனை நான் மணமுடிந்தேன். என்ன அவரையா? ஆமா, அப்படி இருந்தாலும் ஆதி மாயக்கண்ணனை நான் மணமுடிந்தாலும் மகன் யார் என்று தெரியுமா? அண்ணா, ஆதி மாயக்கண்ணனை நான் மனமுடிந்திருந்தாலும் வைகுண்டத்தில் நான் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது எதற்காக என்னை தேடி வந்தாய்? கோபாலக்கண்ணன் அப்படியா? சுவாமி மன்னவா.